ஹலோ கைஸ், வெல்கம் பேக். நான் உங்க விகே. கடந்து வந்த 10 வருஷத்தை திரும்பி பார்க்கும்போது நம்ம பண்ணக்கூடிய பண செலவுகளில் ஏகப்பட்ட மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கு. பழைய 1000 ரூபாய் மற்றும் 500 ரூபாய் நோட்டுகள் செல்லாது அப்படின்னு சொல்லி அறிவிச்சது. 10 ரூபாய் காயின் அறிமுகப்படுத்தப்பட்டுச்சு. கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம் இந்த மாதிரி யூபிஐ பேமெண்ட்டுகளை ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணதை விட இப்போ ரொம்பவே அதிகமாக யூஸ் பண்ணுறோம். இந்த மாதிரி பணம் சம்மந்தப்பட்ட ஏகப்பட்ட விஷயங்களை சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த ஒரு நிலைமையில 10 ரூபாய் நோட்டுகளை கண்ணில் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படிங்கிறத எத்தனை பேர் நோட் பண்ணீங்க? ஏன்னா அது புழக்கத்துல ரொம்பவே குறைஞ்சிடுச்சு. அதுக்கு பதிலாக இப்போ 10 ரூபாய் காயின் நிறைய பேர்கிட்ட வர ஆரம்பிச்சிருச்சு. சரி, நம்ம கைக்கு வந்துருச்சு, திருப்பி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது கடைக்காரர் அதை வாங்க மறுக்கிற விஷயமும் ஒரு சில இடங்கள்ல நடந்துகிட்டு இருக்கு. இந்த மாதிரி சம்பவங்கள் எல்லாம் இப்போ ரீசெண்டாக தான் நடந்துட்டு இருக்கு. அதே மாதிரி பழைய 10 ரூபாய் நோட்டும் அதிகமாக புழக்கத்தில் இல்லை. ஒரு பக்கம் 10 ரூபாய் காயின் அதிகமாக வெளியே வருது, இன்னொரு பக்கம் 10 ரூபா நோட்டு காணாமல் போயிட்டு இருக்கு. புதுசாக அச்சடிக்கிற 10 ரூபாய் நோட்டு இப்போ நம்ம கைக்கு வர்றது கிடையாது. இதுக்கு என்னதான் காரணம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்திய ரூபாய் நோட்டுகளை ரிசர்வ் பேங்கோட நோட் பிரிண்ட் பிரைவேட் லிமிடெட், அதுபோக செக்யூரிட்டி பிரிண்டிங் அண்ட் விண்டிங் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா இந்த நிறுவனங்கள் தான் அச்சிடுது. ரிசர்வ் பேங்கோட அறிவிப்புப்படி 2020 நிதியாண்டுல 147 கோடிக்கு 10 ரூபாய் நோட்டுகள் அச்சடிக்கப்பட்டுச்சு. அதுக்கு அடுத்த நிதியாண்டிலேயே 128 கோடியே 40 லட்சத்துக்கு மட்டும்தான் 10 ரூபாய் நோட்டுகள் அச்சிடப்பட்டுச்சு. 2021-22 இந்த நிதியாண்டுகள்ல 10 ரூபாய் நோட்டுகளோட அச்சடிப்பு ரொம்பவே குறைஞ்சிருச்சு. வெறும் 75 கோடி மதிப்புக்கு மட்டும்தான் 10 ரூபாய் நோட்டுகள் அச்சிடப்பட்டுச்சு. இப்படி ஒவ்வொரு வருஷமும் 10 ரூபாய் நோட்டுகளோட அச்சடிப்பு குறைஞ்சிட்டே வருது. இது மூலமா நோட்டுகளோட புழக்கமும் குறைஞ்சிக்கிட்டே வருது அப்படிங்கிறத நீங்களே தெரிஞ்சுக்க முடியும். கொரோனா காலத்துக்கு அப்புறம் ரிசர்வ் வங்கி கிளீன் நோட் பாலிசி அப்படிங்கிற திட்டத்தை கொண்டு வந்தாங்க. இது மூலமா கிழிந்த பழைய நோட்டுகள் எல்லாமே ரத்து செய்யப்பட்டுச்சு. அந்த சமயத்துல தான் இன்னொரு முடிவும் எடுக்கப்பட்டுச்சு. இதுல குறிப்பிடத்தக்க விஷயம் என்ன அப்படின்னா, 20 ரூபாய் நோட்டுகளை விட 10 ரூபாய் நோட்டுகளை தயாரிக்க செலவு அதிகமாக ஆகிறதா தகவல்கள் வெளியாயிருக்கு. புது 10 ரூபாய் நோட்டுகள் புழக்கத்துல இல்லாததுக்கு இதுவுமே ஒரு காரணம் அப்படின்னு சொல்லி பொருளாதார நிபுணர்கள் கருத்துக்களை வெளியிடுறாங்க. டிஜிட்டல் பேமெண்ட் அதிகரிச்சதுக்கு அப்புறம் ஆல்ரெடி ரூபாய் நோட்டுகளோட புழக்கம் ரொம்பவே குறைஞ்சிக்கிட்டு தான் வருது. இன்னும் 10 வருடங்கள் போனதுக்கு அப்புறம் இப்போ நம்ம எங்கேயாவது அதிசயமா பார்க்கக்கூடிய 5 பைசா 10 பைசா இந்த மாதிரி 10 ரூபாய் நோட்டு ரொம்பவே அரிதா மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. உங்ககிட்ட 10 ரூபா நோட்டு இருந்துச்சு அப்படின்னா அதை பத்திரமா வச்சுக்கோங்க. பிற்காலத்துல அது ரொம்பவே அரிதான விஷயமா கருதப்படலாம். ஃபைனலா நான் சொன்ன இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு இந்த மாதிரி பணம் சம்பந்தப்பட்ட நிறைய விஷயத்த உடனுக்குடனே தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண முடியுங்கன்னா மறக்காம போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு பணம் சம்பந்தப்பட்ட வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷன்லாம் சேரும்.